ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். மகாநதி சீரியல் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் ஒன்ஸ் அகன் ப்ரூவ் ஆகியிருக்கு. நேற்று எபிசோட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. ஸோ இன்றைக்கும் அதே ஃபாக்ஸில் மூவ் ஆகி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் அந்த எபிசோட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா செம்மையாக இழுன்னு இழுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கங்கா அண்ட் காவேரி கான்வர்சேஷனில் கங்கா பேசின வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. எல்லாமே கரெக்டான பாயிண்டாக பிடிச்சி பேசினாங்க. பட் எல்லாமே தெளிவாக பேசியும் அவங்க கொடுத்த அட்வைஸ் கொஞ்சம் தப்பாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் கங்கா வந்து சொன்னாங்க, இப்போதைக்குன்னு இல்லை, வெண்ணிலாவை பற்றின உண்மையை நீ சொல்லவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா விஜய் மனசில் இப்போ நீ மட்டும்தான் இருக்கா காவேரி, அவர் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே கிளியராக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவே கிளியராக புரிஞ்சு வச்சுருக்காங்க விஜயை பற்றி. பட் அது ஏன் காவேரிக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இன்னொரு சைடு ராகினி சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற கில்ட்டி ஃபீலிங் எல்லாமே வந்து காவேரிக்குள்ளே அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்து அழுதுட்டு இருக்காங்க. சொன்னால் சொல்லிக்கிட்டோம், எந்த ஒரு ஒய்ஃபுமே அவங்களுடைய ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டா, நீ வந்து சொல்லாதா அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கூட கங்காவால் உண்மை தெரியுமோலாம் ப்ரெடிக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த விஷயம் தப்பு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு எபிசோட்ல இருந்து. ஸோ இன்னொரு சைட் விஜய் அண்ட் குமரனுடைய கான்வர்சேஷன், அப்புறம் குமரனுடைய ஆக்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ சீன்ஸ், குமரனுடைய சீன்ஸ் இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. எனிவேஸ் அவரோட அந்த ப்ளூ கலர் காஸ்டியூம் அவருக்கு வந்து ஃபிட்டாக அழகாக தான் இருந்துச்சு. விஜய் வந்து செம்மையாக அவரை மோட்டிவேட் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட்டராக இருந்துகிட்ருக்காரு குமரனுடைய விஷயத்தில். ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்க, இன்றைக்கி ஒன்ஸ் அகைன் காவேரி வந்து சிரித்தாங்க. அவ்வளோ அழுததுக்கு பிறகு அவங்க வந்து ஏதாவது கிஃப்ட்டு பார்த்தியா பர்த்டேக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அவர் பண்ண அளவுக்கு உன்னால் பண்ண முடியலனாலும் நீ வந்து சில்வர் பிரேஸ்லெட் கொடுடி, அதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. பட் மேடம் மறந்துட்டாங்க போல, எனக்கு வந்து கடையில் வாங்குற கிஃப்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தாரு. ஸோ அது இன்னும் அவங்க யோசிக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்த விட ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விஜயோடைய பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு தெரிஞ்ச அந்த பிடிஎஸ் பிக்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு வந்து இன்னும் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது தெரிய வருது. பட் அந்த ரோட் சைட் பிக்சர், நைட் அந்த கன்சோல் பண்ணுற பிக்சர் இன்னைக்கு எபிசோட்லேயும் வரல. ரொம்ப எதிர்பார்த்ததா. இன்றைக்கி எப்பவும் பார்க்குறத விட, யூஸ்வலாக பார்க்குறத விடவே சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேகமாக பார்த்தேன் என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில். பட் அந்த சீன் வரல அப்படின்னு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. கன்ஃபார்மாக அந்த சீனுக்கு ப்ரொமோ இருக்கும். ஏதோ ஒரு முக்கியமான சீன் தான் இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் நல்லா புரியுது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், நாளைக்கே விஜய் அதாவது சீரியல் வைஸ் பார்க்கும்போது நாளைக்கே வந்து விஜயோடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கங்கா சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடாக காட்டுறதை வந்து ரொம்ப லாங்காக தான் காமிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் டியூஸ்டே இல்லையா, இன்னும் 3 நாள் எபிசோடு இருக்குது. ஸோ நாளைக்கு கூட இருக்காது. நிறைய பேர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் அது வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே தான் வரும் அப்படின்னு தோணுதுன்னு. எஸ், தேர்ஸ்டே தான் வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது போல். பார்ப்போம், கன்ஃபார்மாக அதுக்கான ஒரு ப்ரோமோ வரும். அது இன்னைக்கு வருமா இல்லை நாளைக்கு வருமா அப்படின்றது தான் தெரியல. ஸோ வெண்ணிலா மேட்டர் தெரிஞ்சு காவேரி வந்து கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்தது இன்றைக்கி எபிசோடில் பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பார்ப்போம் காவேரி வந்து விஜய்க்கு என்ன கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஒருவேளை மிட்நைட் 12 மணிக்கு தான் அந்த சீன் வருதோ, காவேரி வந்து விஜயோட பர்த்டே கிஃப்டாக ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது காட்ட போகிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அது வந்து ஒரு முக்கியமான சீன் அப்படின்றது மட்டும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் இதுக்கப்புறமும் வந்தால் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. விஜய் வந்து தாத்தா கூட பேசுகிற மாதிரி சீன்லாம் இருக்குது. ஸோ அது பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட் பண்ண மாதிரி சீன்ஸாக இருக்குமா, இல்லை பர்த்டே அன்னைக்கு மார்னிங் எடுத்த பிக்சர்ஸா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கங்கா சொன்ன சில விஷயங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சேன். நிவினை வந்து யமுனாவுக்கு மேரேஜ் பண்ணும்போது கூட உன்னதான் தப்பாக நினச்சி பேசணும், ஒரு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு. பட் இப்போயாச்சும் நீ உனக்காக வாழேன் காவேரி அப்படின்னு கங்கா சொன்னாங்க. ஸோ அதிலேருந்து காவேரியை வந்து அவங்க அந்த உனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீலிங் வந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் வந்துச்சு கங்கா மேலே. அண்ட் அப்பா இருந்தப்போ கூட நீ இப்படி உடஞ்சி போலையே காவேரி, அப்போ கூட தைரியமாக தான் இருந்தேன். பட் இப்போ இப்படி உடஞ்சி போய் அலறியே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணது இப்போவாவது உனக்காக வாழ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குமே நல்லா புரியுது, காவேரி வந்து மற்றவங்களுக்காக தான் எல்லாமே இவ்வளோ நாளாக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. அண்ட் எப்பவுமே இந்த அளவுக்கு உடஞ்சி அழாத ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அவங்களுடைய எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு வந்து விஜய் எந்த அளவுக்கு முக்கியம், விஜய் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து கங்காவுக்குமே தெரிய வந்துருச்சு, காவேரிக்குமே விஜய் மேலே எந்த அளவுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதே அளவுக்கு தான் விஜயுமே வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு கங்கா வந்து காவேரிக்கு புரிய வச்சாங்க. ஸோ பார்ப்போம், காவேரி எதுவுமே திருக்குத்தனமாக பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம். ஏன்னா நம்ம கூட பர்த்டேக்கு ஒரு 2-3 நாள் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நாளைக்கே பர்த்டேன்னு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க நம்ம டீம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு எபிசோடுமே முடிக்கிறாங்க. இதுவே ஒரு சீரியலுடைய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி